The Bible records, hallelujah, நீங்க 3ஆம் யோவான், அதாவது 3rd ஜானை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அதுல 4ஆம் வசனத்தை இந்த இரவு நேரத்துல நாம் தியானிக்க போகிறோம். The blessed book, the third letter of John and verse 4. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லும், I could have no greater joy than to hear that my children are following the truth. Hallelujah. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் சத்தியத்துல நடக்கிறோமா என்றுதான் தேவன் நம்மை பார்ப்பார். Are we living in the truth? The truth is Lord Jesus. ஆண்டவராகி இயேசுவுக்குள்ள நாம் நடந்து கொண்டு வருகிறோமா என்றுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுகிறோம் என்று தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். அப்போ இந்த நிருபத்தை எழுதும் பொழுது திருச்சபை அதிகமாக தேவர் அண்டர் பெர்சிக்யூஷன், உபத்திரவத்தை நெருக்கடியில இருந்த ஒரு நேரம். அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படிக்காக, அவர்களை தைரியப்படுத்தும்படிக்காக, அவருடைய நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசுவின் மேலே இன்னும் அதிகமாக ஆழமாக நிற்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் யோவானுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார்ப்பா. நீங்க ஜனத்திற்கு கொடு. நீங்க உபத்திரவப்படுகிறீர்களா, நீங்க போராட்டத்துல இருக்கிறீர்களா, நீங்க பலவீனமா இருக்கிறீர்களா, அதை எல்லா காட்டிலும் மேன்மையான ஒரு காரியம், நீங்க சத்தியத்துக்குள்ள நீங்க நடந்து கொண்டு இருக்கிற வேண்டும். He gets rejoiced. அவரை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆமா, நீ எந்த இடத்துல சந்தோஷப்படுகிறார் தெரியுமா? அவர்கள் பிரச்சனையில இருக்கும் பொழுது கூட கர்த்தராகிய இயேசுவை மாத்திரம் பிடித்து கொண்டு அவர்கள் நடக்க பழகி கொண்டார்கள். நாம் இன்னைக்கு அதே காரியம்தான். நமக்கு உபத்திரவம், பாடு, பிரச்சனை, அவமானம், நிந்தை என்ன வந்தாலும் சரி, are we holding on to God Jesus always? அவருடைய சத்தியமுள்ள வார்த்தையை பிடித்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளும் நான் தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று நாம் வாழ்ந்து கொண்டு தேவனுக்காக மகிமையை வாழ வேண்டும். That's what God expects. That's what God wants us. அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ரட்சிக்கப்பட்ட ஜன கூட்டமாக தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நாம் சத்தியத்துல நடக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்துல நாம் வளர வளரதான் தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். He wants us to live in that truth which is God's word. அப்ப அவருடைய சத்தியமாக இருக்கிற காரியங்கள் இந்த வேத புஸ்தகத்துல கர்த்தருடைய இருதயத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு காரியம் தான் நாம் இந்த இரவு நேரத்துல பார்க்கலாம். அப்போ அன்னைக்கு சீஷர்கள் கர்த்தராகி இயேசுவோடு கூட அவர் ஊழிய பிரயாணத்துல கடைசி சில நாட்கள் அவரு இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அன்னைக்கு பிலிப்பு வந்து கேட்பாரு. நீங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு. The Bible very clearly records Jesus would say that I'm going to leave you. அப்பா, எனக்கு நேரம் வந்துச்சு, நான் இந்த பூமியை விட்டு நான் கடந்து போகணும். ஹல்லேலூயா. அப்போ பிலிப்பு ஒரு கேள்வி கேட்பார், ஆண்டவரே நீங்க எங்க போறீரு எங்களுக்கு தெரியாது. அப்போ கர்த்தர் அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்வார். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்போ கர்த்தராகிய இயேசுதான் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமுள்ள வார்த்தைகளா இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. நீங்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அவர் பேசும் பொழுது சொல்லுவாரு, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று. அப்போ everything what Jesus spoke uttered from his mouth is the truth. அப்போ இந்த சத்தியத்தை நாம் இந்த இருதயத்துல பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக நாம் சத்தியத்தை இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும்? There is always a deception.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய எல்லா காரியம் நம்மை தேடி வரும். Every deception of the enemy will come and knock its door to turn us away from the truth. நாம் சத்தியத்தை வளர 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 சத்தியான வழி, இது தேவனுடைய வழி என்று நாம் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் we will always be walking in not in the reality. கர்த்தருடைய வார்த்தையில நாம் ஊன்ற கட்டப்படும் பொழுதுதான் இது சத்தியமான வழி என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு உதாரணமாக தான் இன்னைக்கு நாம் பார்க்கலாம். நீங்க ஆதியாகமத்தை நீங்க திருப்பி கொள்ளும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீங்க 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க, வீட்டுல போய் வாசிங்க, சில நேரம் எடுத்து வாசிங்க. அன்னைக்கு பிசாசு ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வஞ்சிக்கிறான். அந்த வஞ்சகத்துல அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். இந்த பழத்தை நீங்க புசிக்கலாமோ? Can you eat this fruit? Did God say? அப்ப அவனுடைய கேள்விகள் எல்லாம் அப்படி ஒரு தேவன் சொன்னாரோ, இது தேவன் சொன்னாரோ, இது தேவனுடைய வழிகளா? அன்னைக்கு அவர்களுடைய மனக்கண்கள், அன்னைக்கு அவர்களுக்கு திறக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம், they listened, they obeyed to the devil. ஏன் சத்தியத்தை அறிந்தவர்கள் அவர்கள் தேவனோடு கூட அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். மாலை தோறும் அவர்களுக்கு குளிரான நேரத்துல கர்த்தர் அவர்களோடு கூட பேச வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேடி வந்தாரு. So there is always the chances of deception coming, but we have to be awakened. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துல அதிகமாய் படிக்கணும், அதிகமாய் நேரம் கொள்ளணும், அதிகமாய் இந்த சத்திய வசனத்தை கேட்க கேட்க நம்ம இருதயத்திலே நாம் அதை பகிர்ந்து வைத்துக் கொள்ளும் பொழுது, ஒரு பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளும் பொழுது, always we know that we will know what is God's ways. கர்த்தருடைய வழி எதுவென்று நாம் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி கர்த்தருடைய வசனமே அல்லாமல் வேற எந்த ஒரு காரியமே கிடையாது. There is no other source of we knowing God's way or God's truth is through God's word alone. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும், நாம் தான் அதிகாலையில தேவனை தேடணும், நாம் தான் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும். ஏன்னா இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லாமே உண்மையான காரியங்கள், சத்தியமான காரியங்கள். அப்போ யோவான் திருச்சபை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளைகள் எல்லோரும் சத்தியத்துல நடந்து கொண்டு வருகிறார்கள். அதாவது கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு சத்திய வழி இருக்கிறது. நீங்க கொலோசியர்கள் இந்த புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த சத்தியமான வழி எது அது சத்தியம், சத்தியத்தை குறித்து இவ்வளவு பேசுகிறார்களே, வாட் இஸ் த ட்ரூத்? நீங்க 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனத்தை நீங்க எல்லாம் 3 வசனத்தை நீங்க ஒரே கண்ணோட்டத்தோடு நீங்க பார்க்கும் பொழுது அதுல ஒரு ரகசியம் அடைக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்து இயேசு நம்மை சத்துருக்களாயிருந்த நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குதல் தேவன் பண்ணி அவருக்கு முன்பதாக தேவன் நம்மை குற்றமற்றதாய் பரிசுத்தமாய் தேவன் நம்மை நிறுத்தி வைத்து நம்மை அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். Do you believe it? That God has brought us close to his own presence by his precious blood and made us stand as holy and blameless without a single fault. 23ஆம் வசனத்தாலே அழகாக ஆங்கிலத்தில் சொல்லணும், but you must continue to believe this truth. இந்த சத்தியத்தை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒவ்வொரு முறையும் நாம் ஏன் குற்ற உணர்வுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன் நம்மளால அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியே வர முடிய மாட்டேன்னு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் பலவீனத்துல விழும் பொழுது எதற்காக பலவீனத்துல சிந்தனையில விழுகிறோம் என்றால் நாம் சத்தியத்தை இன்னும் அறியாமல் இருக்கிறோம். இந்த தேவனுடைய வசனமானது சத்திய வசனமா இருக்கிறபடினால இந்த வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்கணும்.
இந்த வசனத்தை நாம் சிந்தனைக்குள்ள ஒவ்வொரு முறையும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். You have to keep speaking God's word so that you will renew your mind over and over and over and again. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய துர்க்குணங்களை, நம்முடைய எல்லா விதமான நோய்களை கிறிஸ்து இயேசு சிலுவையில சுமந்து கொண்டு நம்மை எல்லாவற்றையும் முற்றிலும் ஜெயசாலியாய் வைத்திருக்கிறார் என்று. Every time when you believe this truth, இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி கிறிஸ்து இயேசு என்னுடைய பலவீனங்களை சிலுவையில ஏற்றுக் கொண்டிருக்கிறார். நான் பலவீனன் அல்ல, நான் பலசாலியாய் இருக்கிறேன் என்று நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது உன்னத பலன் உங்களை தாங்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் சூழ்நிலையை பார்த்து பார்த்து நீங்க சூழ்நிலையை பார்த்து சொல்ல வேண்டும், நான் பலவீனன் அல்ல, என்னை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். நான் தோற்று போனவன் அல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். தேவன் என்னை பாவியாய் கூப்பிடவில்லை, தேவன் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்று ஒவ்வொரு முறையும் இந்த சத்திய வசனத்தை நீங்க பேசும் பொழுது கர்த்தர் நாம் பேசுகிறதை கவனிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்மை ஒவ்வொரு முறையும் அந்த சத்தியத்துல தேவன் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Remember this. தேவன் நம்மை பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், என் பிள்ளைகள் எல்லோரும் என்னுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல அவன் எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலியமா எழுதி கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு காரியம், இரவும் பகலும் அவர் வேதத்துல பிரியமாயிருந்து அதுக்குள்ளே நாம் தியானமாயிருக்க வேண்டும். அதுதாங்க நமக்கு இருக்கிற ஒரு பலன், அதுதான் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய உற்சாகம். நாம் ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தரோடு கூட நடக்குகிற பலன் எது தெரியுமா? அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த வசனமாகியத்திற்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு முறையும் வேத புஸ்தகத்தை திறந்து படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை மாத்திரம் உற்று கவனித்து பாருங்க. இயேசு, கர்த்தராகிய இயேசு எனக்காக பேசுகிற ஒரு இடமா இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்து அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியும் என்று சொல்லி நீங்க வேத புஸ்தகத்தை திறந்த மாத்திரத்துல தேவன் பேசுகிறவராயிருக்கிறார். He wants his church. He wants his body of Christ to live in the reality of the truth. அந்த சத்தியத்துல நீங்க வளரும் பொழுது உங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுவார். Everywhere you go, நீங்க போகிற எல்லா இடத்திலும் கர்த்தராகிய கிறிஸ்துடைய நறுமணம் வீசப்படும். நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்தியம் வெளிப்படும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிற பிசாசுக்கு இருக்கிற பிள்ளைகள். ஆனால் உங்களை கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நிரப்பியிருக்கிறார். இந்த சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்க மறந்துடாதீங்க. Tonight just take some time. நீங்க வேதத்தோடு கூட நேரத்தை கொடுக்காமல் இத்தனை நாட்கள் இருந்தீங்களா? Spend some time with God's word. அவருடைய இருதயத்தை அவர் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த ஜீவ புஸ்தகத்தை, இந்த வசனத்தை நீங்க படிக்க மறந்துடாதீங்க. உங்க பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை கத்துக் கொடுங்க. இது தேவன் பேசுகிற ஒரு இடம், தேவன் இடைப்படுகிற ஒரு இடம், தேவன் உங்களோடு கூட நடத்துகிற ஒரு இடம் என்று இருக்கிறபடினால give that time to God and God will speak to you. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கிறதா? எனக்கு ஒரு பதில் வேணுமா இருக்கிறது, எனக்கு ஒரு கவுன்சில் வேணுமா இருக்கிறது, என்னை நடத்த ஒரு காரியம் வேணுமா இருக்கிறது என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? Just remember,
open the Bible, which is the truth hidden for ages and ages. எத்தனையோ பேர் இந்த சத்திய வேதாகமத்தை அழித்து விட வேண்டும், எரித்து போட விட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் தீர்மானித்தார்கள். ஆனால் இன்று வரைக்கும் நம்முடைய கரங்களில இன்னும் அந்த சத்திய வேதத்தை சுமக்கிறவர்களாய் தேவன் தீர்மானித்து இருப்பார்களால், just imagine that how God's word is so still powerful, and when we walk in the truth, God will give us the grace every day to know about him. இந்த சத்தியத்தை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக.